ஹலோ வாட்ச் ஃப்ரீக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் டைமேக்ஸில் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் வாட்ச் தான். ஃபுல்லாகவே அனலாக் டைப்பில் எல்லாமே அந்த ஒரு எக்ஸ்பெடிஷன் லுக்கில் உள்ள வாட்சஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பார்க்க அந்த மிலிட்ரி டாக்டிக்கல் ஃபீல் வாட்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்பாக்சிங். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைமேக்ஸ் வாட்சஸ் பார்த்துருக்கோம். இது செகண்ட் டைமேக்ஸ். ஸோ அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் எல்லா டைமேக்ஸ் வாட்சஸ்லேயும் உள்ள மாதிரி. தென் அந்த வாரண்டி கார்டு டேக். ஸோ இதுலேயும் அந்த போன டைமேக்ஸ் வாட்சஸில் உள்ள மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே. வாட்சோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டிக்கல் பேஸ்ட் லுக்கிங் வாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான டயல். ஸ்பாஞ்சை ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த லெதர் ஸ்ட்ராப் தான் டோட்டலாகவே. பக்கிள் எல்லாமே ஸ்டெடியாகவே இருக்குது. ஸோ இது டைமேக்ஸ் எக்ஸ்பெடிஷன் லுக்கில் இருக்குது. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இவங்க இந்த டிசைனை மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஹவர் மார்க்கர்ஸ் அப்புறம் அந்த மல்டி ஃபங்க்ஷன் டயல்ஸ் எல்லாமே க்ளீனாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் பேக்கில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் பேக், டேட் விண்டோ ஆப்ஷன், தென் அந்த ஸ்ட்ராப்பில் அந்த த்ரெட் டிசைன் பீல் ஆஃப் பண்ணிடலாம். அந்த கிளாஸுமே ரொம்ப அந்த உள்ள ஒரு சன்பர்ஸ்ட் ஸ்டைல் லுக்கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அந்த பிளாக் கலர் அப்புறம் ஒரு மிக்ஸ்டு மெரூன் கலர். ஸோ எல்லாமே பார்க்க ஒரு ப்ரீமியம் அண்ட் டாக்டிக்கல் லுக்கிங் வாட்சஸ், ஒரு ரக்டு ஃபீலாக இருக்குது. ஸோ அந்த இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹவர் மார்க்கர்ஸ் அப்புறம் அந்த மினிட் ஹேண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பேக்கில் டைமேக்ஸ் நம்ம லோகோ, தென் ஜென்யூன் லெதர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஸோ அதில் இந்த பக்கிள்ஸ், இந்த பெயிண்ட் அவங்க ஃபுல்லாகவே ஒரு கிளாஸி லுக்கில் ஒரு பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் கேஸ்லேயும் அந்த கிளாஸி லுக் கொடுத்துருக்காங்க அந்த பெயிண்டிங். தென் இந்த வாட்சோட ஃபங்க்ஷன்ஸ் ஜஸ்ட் ஆஸ் யூஸ்வல் எல்லா மல்டி ஃபங்க்ஷன் வாட்சஸ்லாம் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தென் அந்த டயல்குள்ளே இந்த சைலன்ஸ் மூவரை தெரியும். ஸோ இது கொஞ்சம் இந்த வாட்சுக்கு கொஞ்சம் இன்னும் இமர்ஷனை கொடுக்குதுன்னு சொல்லலாம். தென் ஆஸ் யூஸ்வல் அந்த அனலாக் வாட்ச் அந்த டேட் அண்ட் டைம் பொசிஷனிங் எல்லாமே சேம் தான். ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தென் அந்த டேட் ஃபங்க்ஷனும் தனியாக செப்பரேட்டடான அந்த நீடில்ஸ், அந்த ஹவர் ஹேண்ட்ஸ் மார்க்கர்ஸ். அப்புறம் அந்த இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மார்க்கர்ஸ் எல்லாமே ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 10, 12 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் பார்க்குறதுக்கு. தென் இதில் டேவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல் டே ரொட்டேஷன் கொடுத்தா மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம இதில் டேட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை மாற்ற முடியாது. ஸோ இது கொஞ்சம் இல்லை கன்வீனியண்ட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. தென் இது ஒரு 2 கிளிக்ஸ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளிக் வந்து நமக்கு டேட்டை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன், தென் செகண்ட் கிளிக் வந்து நமக்கு டைம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இது ஒரு பேசிக்கான எல்லா அனலாக் வாட்சஸ்லேயும் உள்ள மூவ்மெண்ட் மாதிரி தான் இந்த டைம் ஃபங்க்ஷனு. தென் அந்த மூவ்மெண்ட்டுமே கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே ஃபீல் ஆகுது. தென் இந்த வாட்சோட பில்டு குவாலிட்டி, கேஸ் வந்து பிராஸ் தான். அது மேலே வந்து அந்த பிளாக் கலர் கிளாஸி பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. தென் அந்த கேஸ் பேக் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். தென் அந்த க்ரௌண்டில் அந்த கிரிப் ஃபினிஷ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. தென் வாட்சோட கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிளாஸ்னு அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மெட்டல் கிளாஸ் கிடையாது, ஆனால் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிளாஸ். தென் ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம், ஆனால் ஸ்டிஃபாக இருக்குது. ஓவராலாக ஒரு டாக்டிக்கல் லுக்கிங் வாட்சஸ் அந்த ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். தென் இந்த வாட்சோட சைஸ் அண்ட் டிமென்ஷன்ஸ், இந்த லக் விட் பார்த்தீங்கன்னா 24 mm. ஸோ அது வந்து அந்த ஸ்ட்ராப்லேயே அவங்க மீன் பண்ணியிருப்பாங்க அந்த லக்கோட வித் என்னென்னு 24 mm. தென் இந்த வாட்சோட லக் டு லக் வித் 54 mm கொடுத்துருக்காங்க. தென் கேஸ் திக்னஸ் 11.2 mm. இந்த வாட்சோட விட் பார்த்தீங்கன்னா 43 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது காயினோட கம்பேர் பண்ணும்போது வாட்சோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் வருது. ஸோ இது ஆல்மோஸ்ட் குட் சைஸ்னு சொல்லலாம். சேட்லி இந்த வாட்சஸில் இவங்க லியூம் எங்கேயுமே ப்ளேஸ் பண்ணல. டோட்டலாக அந்த ஹவர் ஹேண்ட்ஸ்லாம் பார்த்தா லியூம் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இந்த எந்த இடத்துலையுமே வாட்சஸில் இவங்க லியூம் கொடுக்கவே இல்லை. அது இந்த இடத்துல ஒரு ரெட் ஃப்ளாக்னே சொல்லலாம். தென் இந்த வாட்சோட விஸ்ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் லுக்கிங் ஒரு டாக்டிக்கல் வாட்ச்னு சொல்லலாம். பார்க்க கொஞ்சம் அந்த டிஸ்பிளே, அந்த டயலில் இருக்க ஹேண்ட்ஸ் எல்லாமே ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. தென் அந்த ஸ்ட்ராப் மட்டும் கொஞ்சம் இடத்துல இந்த ஸ்டிஃபாக ஃபீல் ஆகுது. மற்றபடி அந்த டோட்டலாக அந்த டிசைன், அந்த லோகோ, அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது. எல்லா சைஸ் விஸ் பீப்புளுக்குமே இந்த ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் ஒரு நோட்டபிள் திங் என்னென்னா, அந்த வாட்சுக்கு வந்து ஜாப்பனீஸ் ஹட்டோரி மூமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் வந்து ஒரு குவாட்ஸ் மூமெண்ட்னால இந்த ஹட்டோரி மூமெண்ட் வந்து இந்த வாட்சுக்கு இன்னும் ஒரு டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி, தென் இந்த வாட்சோட லைஃப் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ இதில் இந்த வாட்சுக்கு இந்த மூமெண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல குட் திங் ஆக்சுவலி.
தென் இந்த வாட்சோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் வந்து இந்த வாட்சோட டிசைன் ஒரு டாக்டிக்கல் லுக்கிங் வாட்சஸ்னு சொல்லலாம். தென் அந்த பிளேட்டிங், அப்புறம் அந்த வாட்சோட மூவ்மெண்ட் ஜாப்பனீஸ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, குவார்ட்ஸ் மூவ்மெண்ட்டாக இருந்தாலும். ஸோ அப்புறம் அந்த உள்ளே இருக்க அந்த மல்டி ஃபங்க்ஷனல் அனலாக் வாட்சோட டயல்ஸ் எல்லாமே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் ப்ரோஸ்ன்னு சொல்லலாம், கொஞ்சம் கான்ஸ் மாதிரி. ஏன்னா ஸ்டிஃபாக இருக்குது. சில பேர் இந்த ஸ்டிஃபாக இருக்கிறத வந்து லைக் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்டிஃபாக இருக்கிறத லைக் பண்ண மாட்டாங்க, சாஃப்ட் சைட் தான் போவாங்க. தென் இந்த வாட்சுக்கு வந்து 30 மீட்டர் தான் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து 30 மீட்டர் வந்து கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் அந்த ரேஞ்சாவது கொடுக்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு மற்ற வாட்சஸ் வந்து 50 to 100 மீட்டர்ஸ் இது நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. தென் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கிளாஸில் வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிளாஸ்னு இவங்க மீன் பண்ணுறாங்க. ஆனால் அது ஸ்க்ராச்சஸை வந்து எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணணும்னு தெரியல. தென் வாட்சஸில் வந்து இந்த லெவல் வாட்சஸ்க்கு எந்த இடத்துலையுமே லியூம் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணவே இல்லை. மற்ற டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த லியூம் தென் அந்த டேவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கூட இந்த டயலோட கொஞ்சம் அலைண்ட் ஆகாத மாதிரி தெரியும். இது மேனுஃபேக்சர் டிஃபெக்டாக இல்லை இது இந்த வாட்சோட ஒரிஜினாலிட்டியாகவே அப்படி என்னன்ட்டு நமக்கு தெரியல. ஸோ அது இந்த இடத்துல ஒரு நமக்கு கான்ஸாகவே தெரியுது. ஸோ இதெல்லாம் அப்புறம் தென் அந்த கேஸ் வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தெரியும், ஆனால் அந்த கேஸ் வந்து பிராஸ் மெட்டீரியல். ஸோ இது இதில் ஒரு கான்ஸாகவும் பார்க்கலாம். தென் இந்த வாட்சோட ப்ரைஸிங் அமேசானில் 2800 சேல் பண்ணுறாங்க. அவங்கவுங்களோட ஸ்டைல் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாட்சஸை ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட். தென் இந்த வாட்சோட ஃபைனல் கன்க்ளூஷன், ஒரு நல்ல டாக்டிக்கல் லுக் வாட்ச் இந்த பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க இந்த வாட்சஸை ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் டைமேக்ஸ் டாக்டிக்கல் எக்ஸ்பெடிஷன் நார்மலாக 10Kக்கு சேல் பண்ணுறாங்க. அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இந்த பட்ஜெட்டில் வேணும்னா இந்த வாட்சை ப்ரிஃபர் பண்ணலாம். தென் ஜாப்பனீஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கறதுனால இன்னும் இது ரிலேபிளாகவும் இருக்கும். பிகாஸ் ரீசெண்ட் டேஸில் டைமேக்ஸ் வாட்சஸ் வந்து ரொம்ப ரிலேபிள் அண்டு ரீஃபைண்டாக மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்ச் டிசைன்ஸ்லாம் கொடுக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அவங்க வச்சிட்ருக்கிறதுனால டைமேக்ஸ் வாட்சஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுல வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தென் இது மாதிரி நிறைய வாட்ச் டிவி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய் வாட்ச் ஃப்ரீக்ஸ்.